கர்த்தரின் மேய்ப்பரின் சபை கோடம்பாக்கம், லார்ட்ஸ்மி ஷெஃபர்ட் சர்ச் இன் கோடம்பாக்கம். கோடி பாவங்கள் செய்து என்னை மீட்ட உலகினில் யாரும் இல்லை. கோடா கோடி பாவங்கள் செய்து என்னை மீட்ட உலகினில் யாரும் இல்லை. உம் ரத்தம் சிந்தி என்னை மீட்டு கொண்டே, உம் ரத்தம் சிந்தி என்னை மீட்டு கொண்டே ஐயா தேவா. கல்வாரி நாதா என் பாவம் தீர்த்த ஐங்காயம் பெற்றி என்னாண்டவா. கல்வாரி நாதா என் பாவம் தீர்த்த ஐங்காயம் பெற்றி என்னாண்டவா. கோடா கோடி பாவங்கள் செய்த என்னை மீட்க உலகினில் யாரும் இல்லை. கோடா கோடி பாவங்கள் செய்து என்னை மீட்க உலகினில் யாரும் இல்லை. உம் ரத்தம் சிந்தி என்னை மீட்டு கொண்டே, உம் ரத்தம் சிந்தி என்னை மீட்டு கொண்டே ஐயா தேவா. தாழ்த்துகின்றோம், அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ஆண்டவரே. மீட்பர் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கடந்த நாட்களிலே பார்த்த ஸ்தேவானுக்கு நேராய் கொஞ்சம் உங்களை அழைத்து சொல்வது மட்டும் இல்லாதபடிக்கு இது கடைசி காலமாய் இருக்கிறபடியினாலே நம் எண்ணங்களும் இயக்கங்களும் பரத்துக்கு நேராய் இருக்கத்தக்கதாக தேவன் இந்த காலை வேளையிலே நம்மோடு கூட பேசட்டும். எடுத்து வாசிப்பும் ஆதாரமாய் அப்போஸ்தலருக்கு எழுதின நடபடிகள் 6வது அதிகாரத்தின் தேவ வசனம் விருத்தி அடைந்து சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அப்பொழுது லிபர்த்தினர் எனப்பட்டவர்களில் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சீரேனா பட்டணத்தாரிலும் அலெக்சாந்திரியா பட்டணத்தாரிலும் சிசிலியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானோடு கூட தர்க்கம் பண்ணினார்கள். அவன் பேசின ஞானத்தை ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற்று போயிற்று. அல்லேலூயா. தேவ மனுஷன் பேசுகின்ற ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க கூடாதபடிக்கு 5 தேசத்து ஜனங்கள் நிற்கிற நிலைக்கு முன்பாக உங்களை அழைத்து வருவது மட்டும் இல்லாதபடிக்கு, ஒருவேளை லிபர்த்தினா நாட்டினரை குறித்து கொஞ்சம் புரிந்து கொள்ளத்தக்கதாக 5 தேசத்து 5 ஜனங்கள் நிற்கிறார்கள். கொஞ்சம் கவனிங்க. டப்புன்னு கேள்வி கேட்கும் போது சொல்லனா திருத்தி விட்டுருவான். கீழே காமெடி பண்ணிருந்தீங்கன்னா இப்பயே இறங்கி ஓடிடுங்க. உங்க காமெடி எல்லாம் இங்க யாரும் பார்க்க வரல. அதனால கவனத்தோடு கூட என்ன பண்ணுவோம், தேவ வார்த்தைக்கு நேராக கடந்து சொல்லுவோம். அங்க லிபர்த்தினா என்ற அந்த ஜனங்கள் ஒரு குழுவா தான் இருப்பாங்க. எப்பயுமே அவங்களுக்கு எப்பயுமே குழுவா இருந்து செயல்படுவதுதான் பிடிக்கும். ஆனா அந்த லிபர்த்தினா என்பவர்கள் கருப்பு இனத்து மக்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படிப்பட்டவங்களா? கருப்பு இனத்து மக்கள். அவங்க ஆனா குழுவா தான் இருப்பாங்க, தனியாலாம் இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அப்படியாப்பட்ட ஒரு கூட்ட ஜனத்தார் ஸ்தேவானை வளைத்துக் கொள்கிறார்கள். அவர்கள் எதிரடையாய் பேசின வார்த்தைகள் ஸ்தேவானை ஒன்று செய்யல. ஆனால் ஸ்தேவான் பேசின காரியத்தை எதிர்த்து நிற்க அவர்களுக்கு பலனற்றவர்களாய் நிற்கிறார்கள். அவர்களோடு கூட சீரேனா ஊரான ஆகிய இவர்களும் இணைந்து கொள்கிறார்கள். அல்லேலூயா. யாரோடு கூட? லிபர்த்தினரோடு கூட சீரேனா
ஊரார்களும் இணைந்து கொள்கிறார்கள். இப்ப எனக்கு ஒரு கேள்வி, இந்த சீரேனா ஊர் வேதத்துல எங்க சொல்லப்பட்டது? நம்ம சில காரியெல்லாம் தெரியல, அதனாலதான் இன்னும் வேதத்தை நம்ம அறியாம வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏதோ வரம் பிரதர், ஏதோ சொல்றது கேட்கிறோம், கொஞ்சம் நல்லா தான் இருக்குது கேட்கறதுக்கு, ஆனா எனக்கு புரியல, புடிபடல. அல்லேலூயா. இங்கே சீரோனா என்ற பட்டணத்தை குறித்து ரொம்ப முக்கியமா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயத்தை கொஞ்சம் காண்பித்து கொடுக்கிறேன். ஆனா கொஞ்சம் சிந்தனைக்குள்ள உங்களை நடத்தவும் விரும்புகிறேன். இந்த பட்டணத்தை குறித்து நம்ம எங்க கேள்விப்பட்டிருப்போம்? வேதத்தை எத்தனை பேர் வாசிச்சிட்டீங்க? கர்த்தர் நல்லவர்ல. இன்னும் முக்கியமான பகுதிக்குள்ளாக நம்ம என்ன பண்ண போறோம்? ஏன்னா 5 பேர் வந்து யார் ஒரு மனுஷனை போட்டு நெருக்குறாங்க. இந்த நெருக்குதல் வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவரும் தேவனுடைய ஞானமும் அங்கே செயல்படுகின்றபடியினால ஜனங்களால பேச முடியல. ஆனால் இங்க புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், லிபர்த்தினா ஊரானார் எப்படிப்பட்டவங்க? அவங்க குழுவா இருக்கிறவங்க, அது மட்டும் இல்லாதபடிக்கு கருப்பு இனத்து ஜனங்கள். அல்லேலூயா. எப்படி மோசேவுடைய மாமனார் சைட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கருப்பினம், மோசை மட்டும் கொஞ்சம் செக்க செவேல்னு அழகா இருப்பாரு. அவர் ஃபாரினர்ஸ் மாதிரி அங்கே வந்திருக்கிறாரு. அந்த ஊருக்கு பார்த்தாலே ஆச்சரியமா இருக்குது, ரொம்ப அழகா இருக்கிறான். ஏன்னா மோசையை குறித்து சொல்றது அவர் சின்ன வயசுலேருந்து ரொம்ப அழகான். அதை குறித்து கொஞ்சம் காண்பித்து கொடுக்குறேன் இன்னைக்கு. ஆனாலும் கொஞ்சம் புரிந்து கொள்ளத்தக்கதாக இந்த சீரேனா பட்டணத்தை குறித்து கொஞ்சம் தெரிந்து கொள்வோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது சீரேனா பட்டணத்தை குறித்து? எத்தனை பேருக்கு தெரியாது சீரேனா பட்டணத்தை குறித்து? நல்லது, கர்த்தர் நல்லவர். 2-3 பேர் நச்சிருக்கிறேன். சரி, கொஞ்சம் அதை புரிந்து கொள்ளத்தக்கதாக. ஏன்னா இயேசுவோடு இணைய விரும்புகின்றவர்கள் கண்டிப்பா இந்த காரியம்லாம் தெரிஞ்சிருக்கணும். என்னையா? லூக்காக்கு எழுதின நிருபம் 23வது அதிகாரம் என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க. இந்த சீரேனா பட்டணத்தை குறித்து கொஞ்சம் பார்ப்போம். 23வது அதிகாரத்தின் 26வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது, எங்க இருந்து வருகிற? நாட்டிலிருந்து வருகிற. எங்க? இயேசு கிறிஸ்துவுக்கு ஒருத்தர் சிலுவை சுமந்தா தெரியுங்களா? சிலுவை சுமந்தோராய் சீஷனாகின ஒருவேளை அந்த சீரேனா ஊரான் ஆகியதான் சீமோன். அவர்தான் வந்து இயேசு கிறிஸ்து அங்க பாடுபடும் பொழுது ஒருவேளை நமக்கு தெரியல இந்த சீரேனா பட்டணத்தார் யார் என்று. அங்கே உதவி செய்யக்கூடிய மனநிலையில் இருக்கிறவர்கள் தான் சிலரும். ஆனா எதிரடையா பேசுறவங்களும் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருப்பாங்க, இயேசு கிறிஸ்துவ குறித்து தெரியும். ஆனா அங்க எப்படி பேச வந்துட்டாங்க? 26வது வசனம் சொல்கிறது, வாசிங்க. அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது நாட்டிலிருந்து வருகிற சீரேனா ஊரானாகிய சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து, அல்லேலூயா, என்ன பண்ணாங்களா? யூதன் தான் சீரேனா ஊரானார்கள். சிலர் யூதன்றாங்க, சிலர் வந்து சில வேத ஆராய்ச்சியாளர்கள் யூத மார்க்கத்தை சார்ந்தவர்கள், நம்மள மாதிரி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், அன்னைக்கு இருந்த யூத மதத்தை சார்ந்து இருந்தவர்கள். அங்கே சீரேனா ஊர்க்காரங்க யாரு தான்? இப்ப சீரேனா ஊர்க்காரங்க யாருன்னு கேட்டா கரெக்டா நம்ம சொல்லிடணும் என்னன்ட்டு. அன்னைக்கு சீமோன்னு ஒருத்தர் வந்து என்ன பண்ணாரு? இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு போகும் பொழுது, நான் உதவி செய்யறேன்பா, உன்னை அடிக்கிறதை பார்க்கிற, உன்னை வேதனைப்படுத்துறதை பார்க்கிற, உன்னை துன்புறுத்தத்தை பார்க்கிற, அந்த காரியத்தை மாற்றத்தக்கதாக நான் உனக்கு உதவி செய்கின்றேன் என்று சொன்ன அந்த பட்டணம் தான் சீரேனா. அல்லேலூயா. இவர்கள் இயேசுவுக்கு கொஞ்சம் பிரியமான காரியத்தையும் செஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா ஸ்தேவானுடைய நாட்களுக்கு முன்பாக இயேசு எங்க என்ன பண்ணப்பட்டாரு? சிலுவையிலே அறையப்பட்டார் என்று லூக்கா நமக்கு சாட்சி கொடுக்கிறார். அங்கே லூக்கா சாட்சி கொடுக்கும்போது சொல்றாரு, இதன் யாரும் மறந்துடக்கூடாது. ஏன்னா சீரேனா பட்டணத்தார் தான் என்ன பண்ணாங்க? அன்னைக்கு உதவி செய்யறதுக்கு கடந்து வந்திருக்கிறாங்க. ஒருவேளை வற்புறுத்தி சிலுவையை கொடுத்தாலும் சீரேனா பட்டணத்தார் கொஞ்சம் சிறந்தவங்க தான். அல்லேலூயா. அந்த பட்டணமும் அங்கே யாரோடு கூட சண்டை போட வராங்க? தர்க்கம் பண்ண வருகின்றார்கள் ஸ்தேவானோடு கூட. அடுத்தது 3வது பட்டணம் தான் அலெக்சாண்ட்ரியா. அல்லேலூயா. என்ன பட்டணம் 3வது? அதன போடுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 7வது 10வது அதிகாரத்துல, சரி 10ல 9வது அதிகாரத்துல போடுது. லிபர்த்தினா, சிரேனா, அலெக்சாந்திரியா. இந்த அலெக்சாண்டியா பட்டணத்தை குறித்து சொல்லப்படுது. இவங்க கலாச்சாரம் நிறைந்தவர்களா, அறிவு உள்ளவர்களா.
கலாச்சாரம்னா தெரியுங்களா, எல்லாத்தையும் கிரேட்டா வச்சிருப்பாங்க. கொஞ்சம் அறிவாளிங்க, நம்மள மாதிரி கிடையாது. நம்ம எதனா ஒன்று கேட்டா அப்படியே முழிப்போம். நான் அலெக்சாண்ட்ரியா பட்டணத்துல உள்ளவங்க விசேஷித்தவர்களா இருந்தாங்க. கொஞ்சம் கலாச்சாரம் எல்லாத்தையும் தெரிஞ்சு கொண்டவங்க. பொதுவான நாலேஜ் எல்லாருக்கும் தெரியும். கொஞ்சம் எதுவும் இருந்தது, அறிவும் இருந்தது. இந்த 3 பேரோடு கூட சிசிலியா, யாரு அடுத்த பட்டணம் யாருதான்? சிலிசியா பட்டணம். இவங்க தான் முதல்ல இந்த ஹோமியோபதி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹோமியோபதி எல்லாம் தெரியுமா தெரியாதா? ரோமியோ தெரியும். எங்க எங்களுக்கு ஹோமியோ தெரியும். சித்த மருத்துவம் நாங்க இல்லைங்களா? இதெல்லாம் என்னங்கய்யா? ஐயாவுக்கு தான் தெரியும் அந்த காரியம். இல்ல உண்மையாலுமே அவருக்கு தெரியுது. நம்ம மூப்பருக்கு இந்த காரியம்லாம் தெரியுதுலாம் பெரிய விஷயம் உண்மையாலுமே. அப்போ பாருங்க, இந்த சித்த அந்த காரியத்தை எல்லாம் ஆரம்பத்திலே இவங்க தான் செய்து கொண்டிருந்தாங்க. இவங்க அப்படியாப்பட்ட குணாதிசயம் உடையவர்கள் மட்டும் இல்லாதபடிக்கு புவியீர்ப்பு திசையிலே, அதாவது இதை குறித்து ஆராய்ச்சி பண்ணுகின்ற அந்த நாலேஜ் உள்ள பர்சன் யாரு? சிசிலியா பட்டணத்தார். எப்படியாப்பட்டவங்களாம் வந்து ஸ்தேவானுக்கு விரோதமா நிற்கிறாங்கன்னு கொஞ்சம் காண்பித்து கொடுக்கத்தான். அடுத்தது ஆசியா. 5வது பட்டணம் என்ன பட்டணம்? ஆசியா. ஆசியாவை குறித்து தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான காரியங்கள்லாம் இருக்குது. இந்த ஆசியாவை குறித்து ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். எங்க கொடுக்கிறாருன்னு தெரியுங்களா? ஆசியா பட்டணத்தை குறித்து ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். இன்னும் எனக்கு தெரியல. இங்கே பவுல் அப்போஸ்தலனால் சபைகள் நிறுவப்பட்டது. ஆசியாவில் அநேக இடத்துல சபைகள் நிறுவப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. இந்த சபைகளை குறித்து நாம் இன்னும் அறியாதபடிக்கு தான் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்ன பிரதர் சபை நிறுவப்பட்டது? இந்த சபை நிறுவப்படும் போது ஆவியானவர் நிறைய காரியங்களை சொல்லும் போது அந்த ஒரு வசனம் ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்சதா இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் வீக்கா இருப்போம். அல்லேலூயா. அப்படி ஆசியாவில் எந்த சபையை தான் நிறுவனம் பாப்போமா? எடுத்து வாசிப்புமே. வெளிப்படுத்தலுக்கு எழுதின நிறுவம் 2வது அதிகாரத்தின் முதல் வசனத்தில் முதல் சபையை குறித்து சொல்லப்படுகிறது. எபேசு சபையின் தூதனுக்கு. அப்போ ஆசியா கண்டத்துல தான் எந்த சபை இருந்தது? எபேசு சபை இருந்தது மட்டும் இல்ல, 7 சபைகளும் அல்லேலூயா எங்கதான் இருந்தது? 7 சபைகளை குறித்து நம்ம வேதத்துல பாக்குறோம் இல்லைங்களா? வெளிப்படுத்தல் விசேஷத்துல 2வது அதிகாரத்துல முதல் வசனத்துல முதல் சபையை குறித்து அங்க என்ன பண்ணிருப்பாங்க? பேசப்பட்டு இருப்பது மட்டும் இல்லாதபடிக்கு அடுத்த சபையை குறித்து அங்க சொல்லப்படுவதையும் கொஞ்சம் நம்ம பார்க்கத்தக்கதாக நம்ம கண்களை திருப்போம். 2வது அதிகாரத்துல 8வது வசனம் சொல்லுது, சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தோருமாகிய சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யனாய் உள்ளவனாய் இருந்ததும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிற செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது நல்லா புரிஞ்சுங்க, 2வது காரியத்தில் ஆண்டவர் ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த சபையெல்லாம் எங்கதான் இருக்குது? ஆசியாவுக்குள்ள இருக்கிற சபைதான். முதல் சபையின் வசனத்தை கொஞ்சம் வாசிப்போம். எபேசு சபையிலே தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், 7 நட்சத்திரங்களையும் தம்முடைய வலது கரத்திலே ஏந்தி கொண்டு
7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிற சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதையும் நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகிக்காதிருக்கிறதையும் சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாக இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இழப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய். அல்லேலூயா. இந்த வசனம் எல்லாருக்கும் பிடிக்கும். ஆதியில கொண்டிருந்த நீ அன்னைக்கு இருந்தது போல இன்னைக்கு இல்லப்பா. இந்த 7 சபையிலும் ஆண்டவர் 7 காரியங்களை சொல்றாரு. முதல் சபையில சொல்லும்போது ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டா, 2வது சபைக்கு சொல்லும்போது சொல்றாருப்பா ஜீவ கிரீடம் உனக்காக இருக்கிறது. 3வது சபையில அங்க என்ன சொல்றாரு கொஞ்சம் கேட்டுருவோம், அப்பதான் கொஞ்சம் புரியும். 12வது வசனம், அதுல பெர்கமு சபை தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறது, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியாக அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததை அறிந்திருக்கிறேன். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடர்களை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போகும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலையாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர் யாரிடத்தில் உண்டு? பெர்கமு சபையே, உன்னிடத்தில் இருப்பதை கர்த்தர் சொல்லுகிறார். யாரிடத்தில் உண்டு? விக்கிரகத்துக்கு படைத்ததை புசிப்பதற்கு ஆயத்தம் உள்ளவர்கள் உன்னிடத்தில் உண்டு. ஆனா சபைதான். அல்லேலூயா. தப்பு இல்ல பிரதர், அதுல என்ன தப்பு இருக்குது? இந்த 7 சபையை குறித்து கொஞ்சம் நம்ம தெளிவுபட புரிந்து கொள்ளத்தக்கதாகத்தான் ஆசியா தேசத்தை தேவன் தெரிந்து கொண்டார். அவர் தெரிந்து கொண்டது மட்டும் இல்லாதபடிக்கு பவுல் அப்போஸ்தலனால் இந்த 7 சபையும் ஏற்படுத்தப்பட்டதாம். 4வது சபைக்கு நேரா கொஞ்சம் பார்த்துருவோம். 18வது வசனம், தியத்திரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை, பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள, யார் சொல்லுகிறாங்க? தேவகுமாரன். அல்லேலூயா. ஆண்டவருடைய குமாரனே சொல்லுகிறார். நம்ம அடிக்கடி சொல்லுவோம், தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, என்ன கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, என்ன கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம், என்ன மறந்தா நீங்க நினைச்சா ஆசீர்வாதம், என்ன மறந்தா நான் இங்கே போவேனோ. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, என்ன கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா என்ன கொஞ்சம் நினைச்சிடுங்க.
பிழைக்க தெரியாதவன் நான், அது உமக்கே தெரியும். எதற்கு உதவாதவன் நான், என் உறவே அறியும். பிழைக்க தெரியாதவன் நான், எதற்கு உதவாதவன் நான், உதவாது என் நீதி உதவாது. நீங்க இல்லாம என் பொழுதும் இனியாது. உதவாது என் நீதி உதவாது. நீங்க இல்லாம என் பொழுதும் இனியாது. நீங்க இல்லாம என் பொழுதும் இனியாது. நீங்க இல்லாம என் பொழுதும் இனியாது. தேவகுமாரா, 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 என்ன நினைச்சிடுங்க, என்ன கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க, என்ன கொஞ்சம் நினைச்சிடுங்க. தியத்திரா சபையே, தேவகுமாரனை நினைத்துக் கொண்டுதான் இருக்கிறாரு. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நம்ம தான் அறியாதபடிக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருக்கு என்ன தெரியும், என்ன பத்தி என்ன தெரியும், சூழ்நிலை பத்தி என்ன தெரியும். ஆண்டவர் நினைக்கிறதை தியத்திரா சபைக்கு ஆவியானவர் சொல்கிறார். தியத்திரா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களையும் பிரகாசமான வெண்கலத்தை போன்ற பாதங்களையும் உள்ள தேவகுமாரன் சொல்கிறதாவது, உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையும் முன் செய்த கிரியைகளின் பின் செய்த கிரியைகளையும் அதிகமாய் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் உன் பேரிலே எனக்கு குறை உண்டு. நல்லா புரிஞ்சுங்க. தேவகுமாரன் நம்ம நினைக்காத நம்ம நினைத்து கொண்டேதான் இருக்கிறார். இந்த 7 சபைகளுக்குள்ளே கடந்து சென்று பார்த்தால் என்னை குறித்து அநேக காரியங்களை யோசிக்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுறது தான் இந்த 7 சபையும் காண்பிக்கிறாரு. நான் எந்த இடத்துல குறைவுள்ளவனா இருக்கிறேன், எந்த இடத்துல ஜீவ கிரீடத்தை பெறாம இருக்கிறேன், எந்த இடத்துல தேவனுக்கு பிரியமில்லாம நடந்து கொண்டு இருக்கிறேன் என்பதை அங்கே காண்பிக்கத்தக்கதாக நம்ம நேரம் அதுக்கு 5வது சபைக்கு நேரம் கடந்து சொல்லுவோம். 24வது வசனத்தை வாசிங்கம்மா. தியத்திராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமல் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தை சுமத்த மாட்டேன். உங்களுக்கு உள்ளவைகளை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொண்டிருக்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவிடத்திலே அதிகாரம் பெற்றதைப் போல ஜாதிகளின் மேலே அதிகாரத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. முடிவு பரியந்த நிலைத்திரு. அல்லேலூயா. முடிவு பரியந்த 6வது சபை சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர்கள் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் சொல்லிக் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். அல்லேலூயா. எப்படி இருக்கிறேன் நானு? ஆதியாகமத்தில் ஆண்டவர் சொல்றார் இல்லையா, இதை புசிக்கும் நாளிலே ஆனா உயிரோடு தான் இருக்கிறான். ஆதாம் எங்க உயிரோடு தான் இருக்கிறான்? மாம்சத்துல உயிரோடு இருக்கிறான், ஆவில செத்து போயிட்டான். இப்ப ஆண்டவர் சர்தை சபைக்கு சொல்றாரு, நான் உயிரோடுகிறேன் சொல்றேன், நீ செத்தவன் தான் இருக்கிற. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில செத்து கிடப்பதை சர்தை சபையின் தூதனுக்கு ஆண்டவர் சொல்லுகின்றார். ஒருவேளை சபைக்குள்ள இருக்கிற தேவ பிள்ளையே, நான் மாம்சத்துக்குரிய ரீதியா உயிரோடு தான் இருக்கிறேன், ஆனா ஆவிக்குரிய ரீதியா செத்து கிடக்கிற, இன்னும் ஆவியை பெற்றுக்கொள்ள, இன்னும் அந்த அனுபவத்துக்குள்ள கடந்து வரல. இது கடைசி காலம் என்று அறியாதபடிக்கு எதையோ நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாய்.
7வது சபை 3வது அதிகாரத்தின் 7வது வசனம் சொல்கிறது, பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கொஞ்சம் பலன் இருக்கட்டும் பிரதர், அந்த பலத்தோடு கூட கர்த்தர் உனக்கு செய்ய சொன்ன காரியத்தை செஞ்சு பாரு. கர்த்தர் உனக்கு முன்பாக வைக்கிற காரியங்கள் அற்புதமே. ஒருவனும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கின்றவர் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைப்பார், அதை ஒருவனும் பூட்ட முடியாது என்று சொல்லுகின்றார். இந்த 7 சபையை பெற்றுக்கொள்ள போகின்ற அந்த நாலேஜ் இல்லாத அந்த தேசத்து ஜனங்களும் வந்து என்ன பண்றாங்க? அல்லேலூயா. யாரிடத்தில் தர்க்கம் பண்ணுகின்றார்கள் என்று வேதம் சொல்கிறது? ஸ்தேவானிடத்தில். அவர்களுக்கு நடக்க போகின்ற காரியங்கள் தெரியவில்லை, என்ன நடக்க போகின்றது என்று அறியாதபடியினாலே அவர்கள் எதிரடையாய் நின்று யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகின்றார். இப்படியாப்பட்ட 5 கூட்ட ஜனங்கள் நிற்கும் பொழுதும் ஸ்தேவான் சோர்ந்து விடவில்லை. வேதம் அழகாய் சொல்லுகிறது 6வது அதிகாரத்தின் 10வது வசனத்தில், அப்போஸ்தலருக்கு எழுதின நடபடிகள், அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க நல்லா கூடல. 5 தேசத்தார் வராங்க, அவங்க எல்லாருமே வித்தியாசமான வேவ்ஸ் உள்ளவர்களா இருக்கிறாங்க. ஆனா அங்கே சேவானை எதிர்த்து நிற்க காரணம் ஒண்ணு மட்டும்தான், அவனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், அவனுக்குள்ள வேத வசனம் இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, பரிசுத்த ஆவியானவரும் வேத வசனம் உனக்குள்ள விருத்தி அடையுமானால் உன்னை எதிர்த்து பேச ஒருவரும் இல்லை. எத்தனை பேர்கிட்ட போய் எதிரடியா நின்று பேசினாலும் அதை எவனும் செவி கொடுத்து கேட்க போவதும் இல்லை. இத்தனை காரியங்கள் நடந்த போதிலும் ஸ்தேவான் அங்கே சொல்லுகின்ற காரியம், அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற்று போயிற்று. இந்த ஞானத்தை குறித்து தான் பவுல் அப்போஸ்தலன் கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் பேசுகின்ற காரியத்துக்கு நேராய் உங்களை கொண்டு சென்று எடுத்து வாசிப்போம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தின் 3ல இருந்து வாசிங்க. அவருக்குள் ஞானம் யாருக்குள்ள இருந்தது என்று முதல் வசனத்திலிருந்து கேட்போம். உங்களுக்காகவும் லவோதிக்காவில் இருக்கிறவர்களுக்காகவும் சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்கிற மற்ற எல்லாருக்காகவும் மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டென்று நீங்கள் அறிய விரும்புகின்றேன் என்று கொலோசியரில் இருக்கிற அந்த பரிசுத்தவான்களுக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதுகின்ற நிருபத்தை தான் நம்ம பார்க்கிறோம். அங்கேயும் பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பிலே இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கு உரிய ரகசியத்தை அறிந்து கொள்கின்ற உணர்விலே பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்தையும் உரியவர்களாக வேண்டும் என்று இப்படி விரும்புகின்றேன். அவர்களுக்குள்ளே ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறது. ஒருவர் என்ன பண்ணல? ஆமா, பவுல் அங்க சொல்றாரு, அப்பா ஒரு நய வசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இத சொல்றேன். ஏன் பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் இந்த வார்த்தையை சொன்னா தெரியுங்களா? இந்த கொலோசியர் பட்டணம் இல்ல. வேத ஆராய்ச்சியாளர்கள் இன்னைக்கு அகழ்வாராய்ச்சியாளர்கள் இன்னைக்கு என்ன பண்ணாங்க, அந்த பட்டணத்தை கண்டுபிடிச்சு இந்த பட்டணம் இருக்குது. ஆனால் இதற்கான நிஜத்தை பவுல் அப்போஸ்தலன் எழுதிய நிருபத்தில் மட்டும்தான் பார்க்க முடியுமே தவிர இன்னைக்கு அந்த பட்டணம் அழிக்கப்பட்டு இல்லாமலே போய்விட்டது. ஆனால் அப்படி ஒரு பட்டணம் இருந்தது என்று வேதத்தில் நாம் காணத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலனை கொண்டு உங்களுக்கும் எனக்கும் பேசுகின்றார். அல்லேலூயா.
இது பிரிக்கியா மாகாணத்திலே அமைந்த ஒரு பண்டைய கால பட்டணம். பிரிக்கியா என்ற சொல்ற ஒரு பெரிய, அதாவது நம்ம சென்னையில கோடம்பக்கம் எப்படியோ அது போல பிரிக்கியா என்ற மாகாணத்திலே அமைந்த ஒரு கொலோசியர் பட்டணம். இந்த பட்டணம் எதற்கு பயன்படுத்தினா, இதுல வணிகம் அதிகமா இருந்துச்சாம், வியாபாரங்கள் அதிகமா இருந்துச்சாம். இங்க வரவர்கள் போர்கள் எல்லாம் இந்த பட்டணத்தில் தங்கி தாபரிப்பாங்களாம். இப்படியாப்பட்ட பட்டணத்திலே கள்ள போதகர்களும் இருந்தார்களாம். அல்லேலூயா. புற சாதிகளுடைய காரியத்தை கொண்டு வந்து இயேசுவோடு கூட இணைத்து, இது தவறல்ல, இது தப்பல்ல, இதை செஞ்ச ஆண்டவர் உங்களை தண்டிக்க மாட்டாரு என்று சொல்லக்கூடிய யார் இருந்ததா? யாரு? கள்ள போதகர்கள் உள்ள இருந்தாங்க. அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் இங்க சொல்றாரு, ஒருவனும் நய வசனிப்பினாலே உங்களை என்ன பண்ணக்கூடாது, வஞ்சியாதபடிக்கு இதே சொல்றேன். அன்னைக்கு கொலோசையர் பட்டணத்தில் இருந்தது போல இன்னைக்கும் இருக்கிறாங்க. உங்களை வஞ்சிக்கத்தக்கதாக நூதனமான காரியத்தை உங்களிடத்தில் பேசி, நூதனமான காரியத்தை உங்களை நடத்தி, நீங்க எப்படி எந்த தப்பு பண்ணாலும் எந்த காரியத்தில் நின்னாலும் ஆண்டவர் உங்களை மன்னித்து விட்டார் என்று சொல்லக்கூடிய நூதன ஊழியர்களும் இருக்கிறாங்க, நூதன உபதேசங்களும் இருக்கு. நீங்க பார்த்து கொண்டே இருக்கலாம், வலைதளத்தில் நிறைய பாருங்க நூதன உபதேசம் இருக்கும். சிலர் விசில் அடிப்பான், சிலர் பாட்டு பாடுவான், எதை பண்ணாலும் தப்பு இல்லைன்னுமா. அல்லேலூயா. சிலர் குறித்து நான் பலிபீடத்தில் பேசுறதே தப்புன்னு தான் சொல்லுவேன். அவ்வளோ பெரிய பரிசுத்தவான்கள்லாம் அவங்க இல்லை. அவங்கள குறித்து நம்ம பேசுறதுக்கான அர்த்தமும் இது பரிசுத்தவான்களை குறித்து பேசுகின்ற இடமா இருக்கிறபடியினால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிற கள்ள போதகர்களை குறித்து நீங்க வலைத்தளத்தில் போய் பாருங்க, பெரிய லிஸ்ட் போட்டிருக்கோம். அல்லேலூயா. இன்னைக்கு அன்று நடந்த அதே காரியம் கொலோசியர் பட்டணத்துக்கு எழுதினது போல இன்று பவுல் அப்போஸ்தலன் நீயும் நானும் வேறு வழியாய், அல்லேலூயா, அல்லது ஒருவனும் உங்களை நய வசனிப்பினாலே உங்களை வஞ்சிக்காதபடிக்கு இதை சொல்லுகின்றேன் என்று இன்றும் சொல்லுகிறார். நைசா சொல்லுவான், பிரதர் தப்பே இல்லை பிரதர். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எது செஞ்சாலும் என்ன பண்ணுவார்? அவர் அதுக்கு தானே சிலுவையில் நம்மளுக்காக ஒரு பெரிய பரிசுத்தவான் சொல்றாரு, நீங்க இனி செய்ய போற பாவத்துக்கு ஆண்டவர் அன்னைக்கு என்ன பண்றாரா? ஒருவரும் கெட்டு போக கூடாது, விட்டு போக கூடாது என்பதற்காக தான் தேவன் சிலுவையில் என்ன பண்ணாரு? அறையப்பட்டாரே தவிர நீ பாவம் செஞ்சுனே இருப்பா அப்படி என்பதற்காக அறையப்படுவதற்கு நீ அத்தனை பரிசுத்தவான் அல்ல. அல்லேலூயா. அதனால்தான் 7 சபையை முன்னாடி காண்பிச்சேன். நான் எந்தெந்த இடத்துல குறைவுள்ளவனா இருக்கிறேன், அந்த 7 சபையை பார்க்கும்போது ஆண்டவரே நான் இந்த இடத்துல குறைவுள்ளவனா இருக்கிறேன், ஆண்டவரே இந்த இடத்துல குறைவுள்ளவனா இருக்கிற ஆண்டவரே, ஒருவேளை பீலையாமின் போதகத்தை கேட்கக்கூடிய செவிகள் என்னிடத்துல இருக்கிறது ஆண்டவரே, எது சொன்னாலும் கேட்கிறேன், சத்தியத்தை தவிர எது சொன்னா அவன் கலப்புள்ள காரியத்தை நூதனமாய் நுழைக்கின்றான் என்று தெரிந்த போதிலும் அதற்கு செவி கொடுக்கின்ற இருதயங்களும் இருக்கத்தானே செய்கிறது இந்த நாட்களிலே. அல்லேலூயா. அவன் நூதனமா பேசுறான், ஆனா அவன் பேச்ச கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்குது. கொலோசையர் பட்டணத்தில் நடந்த காரியத்தை கொஞ்சம் பார்ப்போமா? முதல் அதிகாரத்தில் எடுத்து வாசிப்போம். முதல் அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து வாசிக்க பார்க்கலாம். இன்னைக்கு கொலோசையர் பட்டணம் மண்ணுக்கு மண்ணாய், மண்ணோடு மண்ணா போயிடுச்சு. கிட்டத்தட்ட கிபி கிறிஸ்துவுக்கு பின்பாக நடந்த 60களிலே ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி உண்டானபடியினாலே அந்த பட்டணங்கள் மண்ணுக்கு அடியிலே போனது. இன்றும் ஆராய்ச்சியாளர்கள் அதை தோண்டி எடுத்து, ஓஹோ இதுதான் கொலோசையர் பட்டணமா? ஆனா பெரிய பட்டணமா இருந்தது, அநேகர் கண்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. ஆனால் அங்கே உண்மை தன்மை இல்லாதபடியினாலே அங்கே நடக்கின்ற காரியங்கள் மாற்றப்பட்டது. பட்டணமே இன்று இல்லாமல் போனது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை அப்படிதான். நம்ம உண்மையா இருப்போமானால் கர்த்தர் என்றுமே நிலைத்திருக்கத்தக்கதாக ஸ்தேவான் இன்றும் மலர்ந்திருக்கிற மலரை போல இருக்கிறார். அதனால தான் இன்னைக்கு பேசுறோம். அல்லேலூயா. ஸ்தேவான் இன்னைக்கு என்ன இல்ல, அவர் மாடி போயில்ல, இன்னைக்கும் அவர் செய்த காரியங்கள் பேசப்படுவதற்கு காரணம் இன்றும் மலர்ந்திருக்கிற நல்ல மலரை போல ஸ்தேவான் உங்களுக்கும் எனக்கு முன்பாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. நம்மளுடைய செய்கையை எத்தனை பேர் கேட்டுக் கொண்டிருக்கிறாங்க, நம்ம குறித்து எத்தனை பேர் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு கொலோசையர் பட்டணத்தில் ஒருவேளை நாமும் இடறிவிடாதபடிக்கு பவுல் அப்போஸ்தலன் நம்மிடத்தில் பேசுகிறப்பா, நூதனமாய் பேசுகின்ற எந்த சத்தத்திற்கும் செவி கொடுக்காத.
நூதனமா சொல்லுகின்ற எந்த காரியத்தையும் கவனிக்காத. எங்க இருதயம் எல்லாம் அதை கேட்கறதுக்கு, சில விஷயத்தை கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் நம்மளுக்கு. அல்லேலூயா. சில விஷயத்தை கேட்கறதுக்கு எப்படிதான் இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குதுங்க பிரதர். அவர் சொல்ல சொல்ல பக்கத்துல கேட்க, எவன் எதை சொன்னாலும் கேட்டுறக்கூடாது. அல்லேலூயா. எதை கேட்கணுன்ற முறைகள் உண்டு, வேதம் அதை கற்றுக் கொடுக்குது. அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் அழகா என்ன சொல்றாரு, 2வது அதிகாரத்தின் 5வது வசனத்துல என்னப்பா சொல்றாரு? இல்ல 4வது வசனம் வாசிங்க. ஒருவன் நைஸா பேசுற வசனம் ஒண்ணு இருக்கும். அது எப்படி சொல்லுவாங்க, வாழைப்பழத்துல அல்லேலூயா என்ன பண்ணுமா, என் மகன் நைட்டு பேசினேருக்கு சொன்னான். ஏதோ காரியத்தை பேசும்போது அந்த பூனைக்கு சாப்பாடு வச்சு சாப்பாட்டில் விஷம் வச்சிருவான்னா, அது பூனையா என்ன வேற எதுக்கு சொன்னான்னு தெரியல எனக்கு. காக்காக்கு பாஸ்டம்மா சொல்லியிருந்தாங்க. சில காக்கா வந்து நேற்று அக்கா ஒரு காக்கா கதை சொன்னாங்க இல்லையா, அதனால நைட்டு பாஸ்டம்மா ஒரு கதை சொன்னாங்க. உங்களை குறித்து காக்கா வந்து என்கிட்ட சொல்லிது. ஒன்று என் மகன் சொல்கிறான், அந்த காக்காவுக்கு சோறு வைக்கிற மாதிரி சோத்தில் விஷம் வச்சு என்ன பண்ணுறேன். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நூதனமாய் பேசுகின்ற காரியத்துக்கு நம்ம செவிகள் என்ன பண்ணக்கூடாது, சாய்க்கக்கூடாது. பவுல் அப்போஸ்தலன் நீங்க தெளிவடைய வேண்டும் என்பதற்காக அன்னைக்கு நடந்த காரியம் இல்லை, இன்னைக்கு நடக்கிற காரியத்துக்கு பவுல் பேசுகின்றார். பரிசுத்த ஆவியானவர் இன்று நடக்கின்ற நிகழ்வை இணைத்துத்தான் வேதத்தை எழுதினாரே தவிர அன்னைக்கு நடந்த சம்பவத்தை பார்ப்பதற்காக இன்னைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. கொலோசியர் பட்டணம் அழிந்து போனது, ஆனால் அதற்காக பேசப்பட்ட வார்த்தைகள் இன்னும் அழிக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? இன்னும் அப்படியாப்பட்ட நூதனமான காரியத்தை செய்கின்ற கள்ள போதகர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்க என்னென்ன பேசுவாங்க தெரியுமா? அவங்க பேசுறதுலாம் கரெக்டுன்னுவாங்க. நம்ம பேசுதாண்டா கரெக்ட். நீங்க எல்லாரும் சொல்லுறது என்ன சொல்லுவாங்க, நீங்களாம் கேட்டதில்லை போல இருக்கு அந்த மாதிரி ஊழியக்காரங்களாம். நீங்க யார் பேசினாலும் தப்பு. அல்லேலூயா. நான் பேசுறது மட்டும்தான் என்னது கரெக்ட். நாங்க வேதத்துக்கு ஒத்து இல்லாத வார்த்தைகள் எல்லாம் புறம்பே தள்ளிவிடு. கட்டு கதைகளை கேட்பதற்காக இங்க வரவே தேவையில்லை. கர்த்தரை குறிச்சு பார்ப்பதற்காகவும் கர்த்தருடைய சத்தத்தை, அதனால்தான் 7 சபைகளுக்கு எழுதும் போது கவனத்தோடு கூட காதுள்ளவன் கேட்க கடவான், காதுள்ளவன் கேட்க கடவான், காதுள்ளவன் கேட்க கடவான் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். நீ எல்லாத்தையும் கேட்கக்கூடாது. அல்லேலூயா. இயேசுவானவர் சொல்லுகின்றார். இது பவுல் அப்போஸ்தலன் தான் எழுதி வச்சார். இயேசுவானவர் சொல்றப்பா, சரீரத்தின் பிரகாரம் நான் தூரம் இருந்தாலும் ஆவியில் உங்க பக்கத்துல இருந்து உங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன், உங்க எல்லா காரியத்தையும் அறிந்திருக்கிறேன். ஒன்று அவருக்கு புறமானதல்ல, ஒன்று அவருக்கு மறைச்சு செய்ய முடியாது. தாவீது சொல்லுங்கப்பா, நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் என்னை குறித்து உனக்கு தெரியும் ஆண்டவரே. பக்கத்துல சொல்லு, அவரை போல ஒரு தெய்வம் இந்த பூமியில இல்ல. அதனால்தான் எத்தனை முறை நாம் தவறி விழுந்தாலும் அவர் உடனே என்னை தூக்கி விடுறாரு. ஒரு பக்தன் அழகா இப்படி மாணிக்க தேரோடு காணிக்கை வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ, மாணிக்க தேரும் பவுல் அப்போஸ்தலன் அங்குள்ள பரிசுத்தவான்களுக்கு, ஒருவேளை கொலோசியர் பட்டணத்தின் மட்டும் அல்ல, இந்த கோடம்பாக்கம் பட்டணத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கும் எழுதுகிறதாவது என்று எழுதுகிற காரியத்திற்கு நேராக கடந்து சொல்லும். கொலோசியருக்கு எழுதின முதல் அதிகாரத்தின் முதல் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் கொலோசியர் பட்டணத்தில் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களும் விசுவாசிகளுமாய் இருக்கிற, அங்கே சொல்லப்படுகின்ற காரியத்தை பாருங்க, பரிசுத்தவான்களுக்கும் எழுதுகின்றார், விசுவாசிகளுக்கும் எழுதுகிறார், சகோதரர்களையும் சேர்த்து. அப்பா, 3 பேரையும் தனித்தனியே பிரிக்க விரும்பல, எல்லாருக்கும் சேர்த்து அங்கே எழுதுகின்ற காரியத்தை கவனிப்போம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும். யாராலதான் கிருபையும் சமாதானமும் உண்டாகும்? அல்லேலூயா. அவர் இல்லாம எந்த மனுஷன்
கிருபனாலும் அங்க கிருபை என்ன ஆகாது. அல்லேலூயா. நம்ம தேவனுக்கு பிரியமா, ஆண்டவரே உம்மாலே என் குடும்பத்துல சமாதானமும் கிருபையும் பெருகும். அதனால்தான் பவுல் அப்போஸ்தலன் எதை எழுதினாலும் உள்ள ஆண்டவரும் சிலுவையும் இல்லாமல் எந்த காரியத்தையும் அவர் என்ன பண்ண மாட்டாரு, கொண்டு செல்ல மாட்டாரு. அங்கே அழகாய் சொல்கின்றான், பிதாவாகிய தேவனாலும் கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லோர் மேல் உள்ள உங்கள் அன்பை குறித்து அப்பா கொலோசியர் பட்டணத்தில் உள்ள ஜனங்களே கவனித்துக் கொள்ளுங்கள். அங்கே பார்க்கிற போது கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் மேல் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கை உண்டு. அல்லேலூயா. இந்த ரெண்டு காரியம் உன்னிடத்துல இருக்குமானா பரலோகத்திற்கு நீ கடந்து செல்வதற்காக ஒரு நம்பிக்கை உன்னிடத்துல இருக்கும். நம்ம கரெக்டா சொல்லலாம், இவங்க கண்டிப்பா மரிச்சாங்கன்னா எங்க போயிடுவாங்க, எங்க போயிடுவாங்க, ஸ்ட்ரைட்டா பரலோகம் போயிடுவாங்க. சிலர்லாம் நம்ம சொல்றோம் அங்க பாட்டு தான் ஓடும், நம்ம போஸ்ட்ல எப்படிதான் இருக்கும், போனாங்க பரலோகமே என் சொந்தமே பாட்டு ஓட்டு இருக்கும். ஆனா அதுவும் பரலோகம் போகாது. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லு, பாடுறதும் பரலோகம் போகாது. ஆனா நம்ம சொல்லுவோம் நம்ம செய்யறதுலாம் அக்கிரமமா, ஆனா சத்தா எங்க போயிடணுமா, பரலோகம் போறதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு இல்லைங்களா? சாதாரண நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு 1000 கேள்விகளை கேட்கிறாங்க. நான் லைலா காலேஜில் அப்ளிகேஷன் போட்டாச்சு. அங்க கேட்கிறான், நீ எந்த டேஷை சேர்ந்தவர்கள்? அல்லேலூயா. ஏன்னா அங்க சொல்லணும். அவன் சொல்லனா அவன் படிச்சிருக்கிறான், அவனுக்கு சர்டிபிகேட் இருக்குது, அவனுக்கு மார்க் ஷீட் இருக்குது, அவனுக்கு டிசி இருக்குது, அதெல்லாம் அவனுக்கு முக்கியம் இல்லை. அல்லேலூயா. நீ இந்த காரியத்துக்கு எலிஜிபிளா, சரியா இருக்கிறியா அப்படின்னா உள்ள என்ன பண்றவங்கள சேர்த்துக்கிறேன். சாதாரண ஒரு படிப்பு அது அழிந்து விடக்கூடிய அறிவு தான். அந்த நாணம் எப்படிப்பட்டதான் அழிஞ்சிரும். நான் சொல்ல நம்ம பெனிகள் தான் சொல்லுகிறாரு. கடந்த நாட்களில் தேவ செய்தி சொல்லும் போது உலகத்தின் ஞானம் என்ன பண்றோமா அழிந்து விடும். ஆமா உண்மைதான், போய் பேசல ஒரு உண்மையை தான் சொல்லிக்கிறாரு. அந்த நாணத்தை வச்சுன்னு என்ன பண்ண முடியாது. நீங்க போய் பாருங்களேன், பிரதர் நான் எம்காம் படிச்சுக்கிறேன், 1 கிலோ அரிசி கொடுங்கன்னு என்ன கடலை கேட்டு பாருங்க. அப்புறம் நீங்க என்னப்பா படிக்கிறீங்க? பிபிஏ. நான் பிபிஏ படிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு எதனா ஆபீஸ்ல போயிட்டு எனக்கு ஒரு வேலை கொடுங்கன்னு கேட்டு பாருங்களேன், என்ன கொடுப்பாங்க? அப்போ நம்ம படிப்புக்கும் என்ன இல்ல, வேல்யூவே இல்லையா? வேல்யூ இல்லாத ஒரு காரியத்துக்கு என்ன பண்றோம், அநேக காரியத்தை கேட்கிறோம். ஆனா வேல்யூவா இருக்க வேண்டிய இடத்துக்கு போறதுக்கு நம்ம நேரத்தை ஒதுக்க மாட்டேன்றோம், கர்த்தரை தேட மாட்டேன்றோம், கற்பனைகளுக்கு உட்பட்டு வாழ மாட்டேன்றோம், கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க மாட்டேன்றோம். ஆனா போய் சேரும் போது என்ன பண்ணணுமா, நம்ம நினைக்கிறோம் பாட்டு பாடினா பரலோகம் போயிடுவான். அல்லேலூயா. அப்ப முதல்ல எனக்கு பாடுங்க, நான் அப்படிதான் சொல்லுவேன். பின்ன உங்களை சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க, இந்த கொலை பண்ணது தான் கூட்டினு தான் போல இருக்கு. நீங்க எனக்கு பாடுங்க, நான் போறேன். நீங்க இருப்பதை காட்டிலும் அது எத்தனையோ மேன்மை. அல்லேலூயா. அப்போ நம்ம நினைச்சிட கூடாது, பிரதர் பரலோகமே என் சொந்தமே அப்படின்னு பாட்டு பாடினா போக மாட்டாங்க. அது தரிசன பாடலியா? ஒரு தேவதாசருக்கு தேவன் தரிசனமாய் கொடுத்த பாடலை நான் பாடி 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 பாவிக்கெல்லாம் பாடி பரிசுத்தத்தை இப்ப எப்படி ஆகிட்டு, அவன் சர்ச்சு சைடே போனதில்ல, ஆனா பேர் அவருக்கு என்னது, ஸ்டீபன் ராஜ், ஜபராஜா. அல்லேலூயா. அது ஜபமே பண்ணிருக்காது, ஜபகுமார். விசுவாசமா இருக்காது அவருக்கு ஆபிரகாம். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. நம்ம விசுவாசத்துல போயிட்டு புள்ளிய கொண்டு சம்பந்தமே இல்ல, சம்பந்தமே இல்லாது ஏன் ஆண்டவர் சம்பந்தப்படுத்தாருன்னு புரிஞ்சுங்க. இனியாவது வாழ்க்கை மாறட்டும்.
ஆண்டவர் வர சொல்லி என்ன பண்ணுவாரு, அது வேற எப்படியோ உள்ள வரும். ஆண்டவர் அது பேரை மாத்தினாச்சு விசுவாசம் உனக்கு உள்ள வளரட்டும். நம்ம அந்த பேரையும் யூஸ் பண்ண மாட்டோம் கடைசி வரைக்கும். பாத்துக்கிறீங்களா? நம்மளுக்கு சபையில ஒரு பேர் வைப்பாங்க, அதை கூடவே மாட்டோம். அதை எப்படிதான் கூட்டு இருப்போம். லோகேஷ் இல்ல, நான் கூப்பிடுறது இல்லை அவர் பேரை விட்டு. அவரை வந்து நான் ஜோனாதானன் தான் கூப்பிடுறது இது வரைக்கும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. ஒவ்வொரு காரியம் ஏன்னா தேவன் மாற்ற விரும்புகின்றார். உன்னை இனியாவது மாறணும். ஜீவனோடு கூட இருக்கும்போது நீ மாறாம கடைசியா செத்துட்ட பிறகு பிரதர் எல்லாம் சேர்ந்து எனக்கு பாட்டு பாடி ஜெபம் பண்ணா. ஒரு பிரதர் என்கிட்ட சொன்னாரு, அண்ணா அம்மா இறந்துட்டாங்கண்ணா, இருக்கும்போது ஒரு அம்மாவுக்கு ஒன்றும் செய்யலன்னு எனக்கு தெரியும். அந்த அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி சாட்சியா பேசுவாங்க. பார்க்க மாட்டான்பா, என்ன சாப்பிட்டேன்னு கேட்க மாட்டான்பா. எத்தனையோ முறை வீடு நாத்து எடுக்குதுன்னு உள்ள வரலையா. அந்த அம்மா கால அடிபட்டுச்சு, வீடு நாத்தம், உள்ள என்னால வர முடியல. இன்னொருத்தவங்க சொல்றாங்களா, உள்ள வந்தா எனக்கு இன்ஸ்பெக்ஷன் ஆயிடும் அப்படின்றாங்களா. இந்த நிலை உனக்கு வந்திருந்தா? இப்படிலாம் இருக்கிற ஜனங்கள். அவர் சொல்றாரு, அண்ணா நீங்க வந்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு அம்மாவுக்கு ஒரு ஆராதனை பண்ணுங்க. ஆராதனை பண்ணா அம்மா போயிடும். அம்மா பாடுகள் பட்டு இருக்கிறபடினால பரமனுடைய பாதத்துல போய் சேர்ந்துரும். நம்ம செய்த எல்லா நிந்தனைகளுக்கு ஏற்ற பலனை இங்க அனுபவிக்காம நம்ம போக முடியாது. நம்ம நினைச்சிட கூடாது எல்லாம் பிரதர் நான் பாட்டு பண்ண பரலாம் போக மாட்டீங்க பிரதர், போக மாட்டேன் சகோதரிய சகோதரனை. நானா இருந்தாலும் சரி, தேவன் எனக்கு நியமித்து வைத்திருக்கிற அந்த ஓட்டத்தை முடிவு பரியந்தம் ஓடி முடித்தால் ஒழிய பரலோகத்துக்குள்ள போக முடியாது. பவுல் அதனால தான் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடின. நான் கர்த்தருக்குள்ள இருந்து போராடுகின்றது எல்லாம் நல்ல போராட்டத்தும். உலகத்தானா இருந்தா பவுலை பார்த்து ஓடினவங்களாம் இன்னைக்கு பவுலை முகமுகமா எதிர்க்கிறாங்க. காரணம் என்ன சொல்லுங்க? அத்தனை எதிரடை வந்த போதிலும் பவுல் மௌனமா இருக்கிற காரணம் என்ன சொல்லுங்க? உள்ள பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, சமாதானமாயிரு, நீ மௌனமாயிரு என்று சொல்லிக்கொண்டு அன்னைக்கு பார்த்து பயந்து ஓடுனாங்க பிரதர். காரணம் என்ன தெரியுமா? அவன் தன்னை மாற்றிக்கொள்ள விரும்புகின்றபடினால சொல்றான்ப்பா, நல்ல போராட்டத்தை போராடினப்பா, விசுவாசத்தை காத்துக்கொண்டு இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, அதை நீதி உள்ள நியாயாதிபதி எனக்கு தருவார் என்ற அந்த விசுவாசத்தை போராட்டமா இருந்தாலும் சகித்து கொண்டு ஓடுறேன். கர்த்தரை ஏத்துக்காத போது காட்டுத்தனமான வாழ்க்கை வாழ்ந்தவங்க தான். கர்த்தரை ஏற்றுக்கொண்ட போது சில காரியங்களை மாற்றிக்கொள்ளத்தக்கதாக அன்னைக்கு என்னால யுத்தம் பண்ண முடியும், இன்னைக்கு யுத்தம் பண்ண கூடாது என்று தேவன் சொல்லுகின்றார். எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு. அவையெல்லாம் தகுதியா இருக்குமா? தகுதி இல்லாத காரியத்தை சேர்த்துக்கா உன்னைய என்னைய தேவன் தெரிஞ்சு கொண்டாரு. தகுதிப்படுத்துகின்றவர் அவரே. நம்மள பாக்குறாரு. யோபு சொல்லுவார் இல்லையா, நான் புடமிட்ட பின்பு பொண்ணா விளங்குவேன்பா. என்னால முடியும், என்னால அவதூறா பேச முடியும், சொல்ல முடியும், செய்ய முடியும், செயல்பட முடியும், எல்லாம் முடியும். ஆனா அது தகுதியா இருக்குமான்னு நான் பார்க்கணும். என்னை அழைத்தவருக்கு முன்பாக நான் எதை செஞ்சுட்டு படுத்துக்கொண்ட பரலோகம் போயிட மாட்டோம். நான் ஜீவனோடு கூட இருக்க சொல்ல ஜீவாதிபதிக்கு உண்மையா இருக்கிறேனான்ட்டு அவர் பார்க்கிறாரு. பவுல் அப்போஸ்தலன் நீங்க கொலோசியருக்கு எழுதும் போது அவர் ஒருவேளை சொல்லிருக்கலாம், நீங்கப்பா அந்த பட்டணம் இருக்க போதோ இல்லையே எனக்கு தெரியல, ஆனா வரப்போற ஜெனரேஷனுக்கு இது இந்த வார்த்தைகள் தேவை என்பதை பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகின்றபடியினாலே நான் எழுதுகின்றேன். நீங்க போய் பாருங்களா, 51வது புத்தகம் நினைக்கிறேன் இது. பவுல் எழுதின வேத புத்தகத்துல இது 51வது புத்தகம். ஆனா பவுல் எழுதின நிருபம் இது லெட்டர். நீங்க அப்படியே படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இந்த முதல் அதிகாரம் முடிஞ்சு 2வது அதிகாரத்துல அப்படியே பவுல் தன்னுடைய கரத்தினால எழுதின ஒரு காரியம். கொலோசையர் பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களே, நீங்க வழி தப்பி தெரியக்கூடாது என்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒருவேளை ஒவ்வொரு சபையிலும் இருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களை எந்த இடத்துல குறைவுள்ளவராய் இருக்கிறீர்கள் என்பதை பார்த்து நிறைவுக்குள்ளாக கடந்து வரத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலே உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அங்கே தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் கொலோசியர் பட்டணத்திலே கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களுக்கும் விசுவாசியுமாய் இருக்கிற சகோதரருக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும்
பரிசுத்தவான்கள் மேலுள்ள உங்கள் அன்பையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கையின் நிமித்தம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் என்ன பண்றோம்? வேண்டுதல் செய்யறப்பா. அப்பா, உண்மையான பரிசுத்தவான் என்ன பண்ணுவான்? பிறருக்காக வேண்டுதல் செய்து கொண்டே இருப்பான். அவனுக்கு நல்லா தெரியும், நான் போறேன் அதே இடத்துக்கு அவங்களும் வருவாங்க. வாசிங்கம்மா, தொடர்ந்து வாசிங்க. அந்த நம்பிக்கை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரவி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் நல்லா புரிஞ்சுங்க. அது அன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னைக்குள்ள பரிசுத்தவான்களுக்கும் சேர்த்து எழுதப்பட்டது. இன்னைக்கும் பலனை கொடுக்கும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. நான் புரிந்து கொள்ளத்தக்கதாக பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். வாசிங்கமா தொடர்ந்து. அதை எங்களுக்கு பிரியமான உடன் வேலையாலும் எங்களுக்காக கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரனுமாய் இருக்கிற எப்போப்பிராவினிடத்தில் நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. இந்த எப்போப்பிரா ஒரு பெரிய அற்புதங்களை செய்த தீர்க்கதரிசியோ அல்லது மிராக்கல் செய்த மனுஷனோ கிடையாது. சாதாரண ஊழியக்காரன். இந்த எப்போப்பிராவை கொண்டு தேவனை கொலோசை பட்டணத்தில் ஒரு பெரிய சபையை ஸ்தாபித்து விட்டாரு. அநேக ஜனங்கள் தேவனுடைய வசனத்தை கேட்டு 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 இருதயத்தில் குத்தப்பட்டு அங்கே கொலோசையர் பட்டணம் முழுவதிலும் பெரிய சபை உண்டாவதற்கு இந்த சின்ன ஊழியக்காரனை தேவன் பயன்படுத்தினாராம். நீங்க வேதத்தில் போய் வாசிச்சு பாருங்களேன். எப்போப்பிராத்தை குறித்து கொஞ்சம் எங்கன்னா ஒரு இடத்துல பார்த்துருக்கலாம். அவரை குறித்து அவர் அற்புதம் செய்தவர் என்று சொல்லவில்லை. ஆனால் பவுல் அப்போஸ்தலன் அவருக்கு சாட்சி கொடுக்கிறாருப்பா, பெரிய ஊழியக்காரன் அற்புதம் செய்யல, மற்ற காரியம் இல்ல, சின்ன ஊழியக்காரன் இருந்தாலும் சத்திய வசனத்தை சத்தியமாய் பேசுகிறான். அது வேதம் சொல்லுகிறது. வாசிங்கம்மா. ஆவிக்குள்ளான எப்படியாப்பட்ட அன்பா இருக்கணும்? ஆவிக்குள்ளான அன்பு அது என்னைக்குமே மாறாது. இன்னைக்கு மாம்சமா அன்பு வச்சா அது என்ன ஆயிடும்? மாறிடும். அது எனக்கு தேவையா இருந்துச்சுன்னா நல்லா தீபமா எரியும். தேவை இல்லைன்னா ஏரியாவே கொளுத்திரும். அல்லேலூயா. மாம்சத்துக்குரிய அன்பு சொல்ற. ஆவிக்குரிய அன்பு எப்ப தெரியுமா? அது எப்பயும் எரிந்து கொண்டே இருக்கும். அது நீதியின் சூரியனாகிய இயேசுவை பார்த்து எரியும். அல்லேலூயா. அது ஒரு நாள் கீழே எரியாது, அது மேல பார்த்த வண்ணமா தான் எரியும். அதுதான் ஆவிக்குள்ளான அன்பு. ஆவிக்குள்ளான உங்கள் அன்பை யார் தெரியப்படுத்துது? எப்ப பிறத்தான் தெரியப்படுத்தணும்ப்பா. இப்படி ரொம்பவும் வைராக்கியத்தோடு கூட இருக்கிற ஒரு சில விசுவாசிகள் உண்டு. கடந்த நாட்கள்ல ஒரு சபை திறக்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, சகோதரர் என்னை அழைத்தாரு. நான் போக சொல்ல அந்த சகோதரர் சொன்ன அழகான ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எல்லாரும் அநேக வசனங்களை சொன்னாங்க, ஜெபிச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. சபையினுடைய போதகர், தலைமை போதகர் வந்து ஒரு வார்த்தை அழகா பேசும்போது சாட்சியா கொடுக்கும் சொன்னாரு. சின்ன சபை தான், நல்ல விசுவாசிகளை கொஞ்சோண்டு விசுவாசிக்கு தான், ஆனா நல்ல விசுவாசிகளை கொடுத்தாரு கர்த்தர் அப்படின்னு சொன்னாரு. அல்லேலூயா. நம்ம கொஞ்சம் பேரா இருந்தாலும் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களா இருப்போம். ஏன்னா உண்மையுள்ள மனுஷனே பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் என்ன பண்றீங்க? எப்ப பிரார்த்த வந்து பவுல் கிட்ட சொல்லி அமைச்சார்ப்பா, எங்களுக்கு கொடுக்கப்பட்டவங்கள எப்படிமா அன்பிலே நிறைந்தவர்கள், ஆண்டவருக்காக எதையும் செய்ய ஆயத்தம் உள்ளவர்கள், எந்த நேரத்திலும் தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாக வைராக்கியமுடையவர்களாய் இருக்கிறார்கள் என்று எப்பா பிரார்த்த அங்கே பவுலுக்கு சொல்லுகின்ற காரியத்தை பவுல் கேட்டு உணர்ந்த போதுப்பா, உங்க அன்பை குறிச்சி உங்க ஊழியக்காரர் சொல்லும் போது நாங்கள் கேட்டு, ஐயோ இப்படியாப்பட்ட அன்புள்ளவர்களும் கொலேசியர் பட்டணத்தில் இருக்கிறார்களா என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு சந்தோஷப்படுகிறோம். இப்படியாப்பட்ட
விசுவாசிகளை கெடுப்பதற்காக குள்ள நரிகளைப் போல சிலர் கள்ள ஊழியர்களும் இருக்கிறாங்க, கள்ள போதகர்களும் இருக்கிறாங்க. அவர்கள் புறச்சாதியின் காரியத்தை கலந்து உங்களிடத்தில் திணித்து உங்கள் ஆவிக்குரிய அன்பை கெடுத்து விடாதபடிக்கு இந்த நிருபத்தை உங்களுக்கு எழுதுறேன்னு சொல்லிட்டு கொலோசியர் பட்டணத்துக்கு எழுதுறாரு. இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்கு இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகின்றோம். நீங்கள் எல்லாம் எதோடு நானும். எது சிறந்ததுன்னு கேட்டீங்கன்னா ஞானமே சிறந்தது. ஞானம் ரொம்ப முக்கியம். ஒருத்தன் துக்கமுகமா இருக்கும்போது அங்க போயிட்டு அவன் ரொம்ப துக்கமா இருக்கிறான், ஏதோ இழப்புல இருக்கிறான், அவங்க கிட்ட போயிட்டு உன் துக்கம் சந்தோஷமா மாறனா அவன் என்ன சொல்லுவான்? எங்க எதை பேசணும்னு ஒரு ஞானம் இருக்குது. எல்லா இடத்துலயும் எல்லாத்தையும் என்ன பண்ற கூடாது, பேசக்கூடாது. பேசத்தக்கதாக தேவன் கிருபை பாராட்டுகின்ற இடத்துல நீ என்ன பண்ணி ஞானமாய் பேசு, இல்லைன்னா பேசாத மௌனமாயிரு. நீங்க இந்த ஆட்டோலாம் சில வசனம் அது குர்ஆன்ல எழுதியிருப்பாங்க, பேசினால் நல்லதையே பேசலன்னா மௌனமாயிரு. நம்ம வாய் திறந்தா நல்லதை தவிர எல்லாத்தையும் பேசுவோம். அல்லேலூயா. வாய் திறந்தா என்ன பண்ண மாட்டோம், நல்லதை தவிர. பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, நல்லது பேசுறீங்களா இல்லையா? ஏன்னா நீங்க நினைக்கிறீங்க ஆண்டவர் பார்த்துனே இருக்கிறாரு, குமாரன் பார்க்கின்றாராம். 7 சபைக்குள்ள சொல்லும் போது சொல்லப்படுது. அங்க வேதம் அழகாய் சொல்கிறது, இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் கொண்டு உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகின்றோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவிலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து என்ன எதுல விருத்தி அடையணும்? இன்னைக்கு ஆள் கொஞ்சம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன? அல்லேலூயா. இதுக்கு அளவே இல்லை. நான் கேட்ட இன்னும் கத்துக்கிட்டே இருக்கிறேன் பிரதர், இன்னும் கத்துக்கிறேன், இன்னும் கர்த்தர் சொல்லி கொடுத்துன்னு, இன்னும் பார்க்கிறேன், இன்னும் படிக்கிறேன், எனக்கு புரியல. 66 புத்தகம் தான் இருக்குது, 10வது முறை படிக்கிறேன், எனக்கு இன்னும் அதனுடைய ரகசியம் புரியல. இப்ப படிக்கும் மொத்தம் கொலோசியருக்கு ஓஹோ பவுல் அப்போஸ்தலன் தான் எழுதுகிறார் போல இருக்குன்னு எனக்கு புரியுது. அழிக்கப்பட்ட பட்டணமா இருந்தாலும் அழியாத தேவனுடைய வார்த்தை இன்றும் நிலைத்திருக்கிறது. இன்று பவுல் நிருபத்தில் எழுதின காரியம் தான் உங்களுக்கு ஒரு அத்தாட்சியா மாறிச்சு. இல்லைன்னா அப்படியாப்பட்ட பட்டணமே இப்போ இல்ல. அல்லேலூயா. அவர் சொல்றார், நீ சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடையினா என்ன பண்ணும்? அது ஆங்கில வார்த்தை என்ன சொல்லுவாங்கப்பா, மல்டிபிள் ஆகணுமா? விருத்தி அடையினா எத்தனை பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில அதிகரிச்சுனே வரீங்க? முன்னாடி 5 நிமிஷம் ஜெபம் பண்ண பிரதர், இப்ப 10 நிமிஷம் ஜெபம் பண்ற. நல்லது, கர்த்தர் நல்லவர். ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த மனுஷன் வளர்ந்து கொண்டே இருக்கிறானோ அந்த மனுஷன் தேவனுக்குள்ளாக வேரூன்றி அவன் கனி கொடுக்கத்தக்கதாக வாழ்க்கை அவனுக்குள் வரப்போகின்றது என்பதை ஆவியானவர் சொல்ல விரும்புகின்றார். நான் அறியாத வாழ்ந்த நாட்கள்லாம் ஐயோதான். இன்னைக்கு தேவனுக்குள்ள எந்த மனுஷன் அறிந்து வாழ்கிறானோ அந்த மனிதன் தேவனுக்கு பிரியமானவனாய் வளருவான். ஆண்டவர் ஒரு நாள் தோட்டக்காரர் எஜமானன் வருவார், தோட்டக்காரர் பக்கத்துல இருப்பாரு. தோட்டக்காரர் சாட்சி கொடுக்கணும், ஆமா இந்த நிலத்துல வச்சோம், இது நல்லா வளர்ந்து இன்னைக்கு கனி கொடுத்து அழகா இருக்குது, நீங்க பாருங்க எஜமானனே. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு குறிச்சு தோட்டக்காரர் எஜமான இடத்துல சாட்சி கொடுப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? நம்மள சொல்லுவோம், நம்ம அடுத்தவங்களை சொல்ல வேண்டாம். அவங்கள பாரு, இவங்கள பாரு. நீங்க கனி கொடுக்கத்தக்கதாக நல்ல நிலத்துல நாட்டப்பட்டு இருப்பது உண்மைதான். ஆனா கனி கொடுக்கத்தக்கதாக நீங்க வளர்ந்திருக்கிறீங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் அதிகரிக்கிறீங்களா? எஜமானன் ஒரு நாள் வந்து கேட்கும் பொழுது தோட்டக்காரன் சொல்லக்கூடாது, இந்த 1 வருஷம் மட்டும் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லாதபடிக்கு அந்த வார்த்தைக்கு நீங்கள் உங்களை கவனமாய் காத்துக் கொள்ளுங்கள். சொல்றவர் அடுத்த வருஷத்துல நம்ம என்ன பண்ணலாம்?
இல்லாதபடிக்கும் செய்யலாம். இன்னைக்கு தருணம் கொடுத்திருக்கிறாரு, இன்னைக்கு வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு வேதம் சொல்லுது, சகலவித நற்கிரியமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவிலை விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரவானாய். நீ என்ன பண்ண? அவருக்கு பாத்திரவானாய். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைதான் நேசிக்கிறேன், உமக்காகத்தான் வாழ்கிறேன். சகலவித நற்கிரியமாகிய கனிகளை தேவனுக்கு தந்து தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோடு கூடிய எல்லாம் பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஒளியின் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தம்மின் அன்பின் குமாரனாகிய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவராகிய பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்கு அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் அதரிசனமான தேவனுடைய சுரூபமும் தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பெருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் நம் தொழுது கொள்கின்ற இயேசுவானவர் எப்படியாப்பட்டவர்? எல்லாவற்றுக்கும் முந்தினவர். எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலைவருமானவர். எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியில் மரித்தோரிலிருந்து எழுப்பின முதல் பேருமானவர். சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கவும் தமக்கு முன்னிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுதும் ஒப்புரவாக்கினார். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் சிரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலை நிற்பீர்களானால் அப்படியாகும். அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அதற்கென்று பவுலாகிய நான் ஊழியக்காரனானேன். இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளினாலே பவுல் என்ன பண்றாரு? சந்தோஷம் அடைகிறார். கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுவேன். ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்து இப்பொழுதும்
இப்பொழுதும் அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கும் உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். புல ஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தினுள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பது அந்த ரகசியம். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிற்கும்படிக்கு நல்லா புரிஞ்சுங்க. எந்த மனுஷனையும் இதுல படித்தவன் படிக்காதவன் உணர்வுள்ளவன் உணர்வற்றவன் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல, எல்லா மனுஷனையும் தேவன் எல்லாரையும் தெரிந்து கொள்கின்றார். இவங்க இல்ல பிரதர், இவங்க தான் இந்த இடத்துல இருக்கணும், இவங்க தான் இந்த இடத்துல இருக்கக்கூடாது என்று பவுல் சொல்லவில்லை. எல்லோரும் தேவனுக்குள்ளாக கட்டப்பட வேண்டும், எல்லோரும் தேவனுக்குள்ளாக முன்னேற வேண்டும், எல்லோரும் தேவனை அறிகின்ற அறிவிலை வளர வேண்டும், எல்லோரும் பரலோகத்துக்கு ஏறி செல்ல வேண்டும் என்று அந்த விருப்பத்தோடு கூட பவுல் அப்போஸ்தலன் இங்கே கொலோசியருக்கு எழுதுகின்ற காரியத்தை கவனிப்போம். வாசிங்கம்மா. எந்த மனுஷனும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் என்ன பண்றோம்? இங்க பலிபீடத்துல நிக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் நீங்கள் அறிவிக்க வேண்டியது யாரை? இயேசுவானவரை தவிர ஒருத்தரையும் இல்ல. இங்க அவரை தவிர பேசப்படுவதற்கு ஒரு மனுஷனும் பரிசுத்தவானோ இல்ல. வாசிங்கம்மா. உபதேசம் பண்ணுகிறோம், அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். உங்களுக்காகவும் லவோதிக்காவில் இருக்கிறவர்களுக்காகவும் சரீரத்தை என் முகத்தை காணாதிருக்கிற மிச்ச எல்லாருக்காகவும் மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டென்று நீங்கள் அறிய விரும்புகிறேன். அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்கிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்கள் ஆக வேண்டும் என்று இப்படி விரும்புகிறேன். அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது. ஒருவனும் நய வசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். சரீரத்தின்படி நான் தூரமாயிருந்தும் ஆவியின்படி உங்களோடு கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகின்றேன். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் என்ன பண்ணும்? வேறு கொண்டவர்களாகி அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகியும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும், நல்லா புரிஞ்சுங்க, உலகத்தின் ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருத்தனை என்ன பண்ணக்கூடாது, உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினது அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம்
சரீர பிரகாரமாய் அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்திற்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? பரிபூர்ணம் உள்ளவராய் இருக்கிறீர்கள். அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை கலைத்து விட்டீர்களானால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். ஞான ஸ்தானத்தில் அவரோடு கூட என்ன பண்ணப்பட்டீங்க? அடக்கம் பண்ணப்பட்டீங்க. அல்லேலூயா. ஞான ஸ்தானத்தினதான் ஒரு அடக்க ஆராதனையே நடக்குது. அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்ட நீங்க அதற்கு பிற்பாடு உயிரோடு கூட எழுந்திருக்கிறீர்கள். இப்போ முந்தின மனுஷன் என்ன ஆயிட்டான்? மறிச்சு போயிட்டான். இப்ப யாருதான் இருக்கிறது? ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் இருக்கிறது யார்தான்? அப்ப பழைய செய்கைகளை நான் என்ன பண்ணும்? கலைத்து விட்டு ஞானஸ்தானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாய் அதிலே அவரை மரித்தோர்ந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட என்ன பண்ணீங்க? எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்சம் விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து தமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் தமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து போட்டு சிலுவையின் மேலாணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி, அல்லேலூயா, நல்லா புரிஞ்சுங்க, உங்களுக்காக சகல காரியத்தையும் அவர் செய்து முடித்தார். இனி ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு மறுபடியுமாய் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்றார், அம்மா உனக்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார், சகல காரியத்தையும் செய்து முடித்தார். உனக்கு எதிரடையாய் போடப்பட்டிருந்த கையெழுத்தை அவர் குலைத்து போட்டார் அவருடைய மரணத்தினாலும். நாம் ஞானஸ்தானத்தினால அடக்கம் பண்ணப்பட்டவர்களாய் புதிய சரீரமுடையவர்களாய் தேவனுடைய சிந்தை உள்ளவர்களாய் எழுந்து தேவனுக்கு பிரியமாய் நடக்கத்தக்கதாக ஆண்டவர் அங்கு சொல்கிறார். அவைகளை வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. கணுக்கால் அளவு கட்டுண்டவர்களாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல் மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணராய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனோ உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகாதபடிக்கு உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்தது உண்டானால் இன்னும் உலக வழிபாடுகளின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியையும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்ற கட்டளைக்கு உட்படுகிறது. என்ன இவை எல்லாம் அனுபவிக்கிறதினால் அழிந்து போகுமே. இப்படிப்பட்ட போதனையை சுய இஷ்டமான ஆராதனையும் மாயமான தாழ்மையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி நாணம் என்கின்ற பெயர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கு மற்றொன்றுக்கு நான் உலகத்தின் காரியத்தைப்படி இதை செய்யறேன் அதை செய்யறேன் அதை செய்யறேன் அதை செய்யறேன் என்றாலும் அது தேவ ஞானத்தை அல்ல, உலகத்தின் ஞானத்தை காண்பிக்கிறது.
தேவன் நமக்காக செய்து முடித்த காரியத்துக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே இந்த உலகம் நானும் மாய, ஆண்டவரே உலகத்துல ஒருத்தனும் உங்களை எழுந்து வஞ்சித்து விடாதபடிக்கு பவுல் அப்போஸ்தலன் என்று சொல்லுகின்ற வார்த்தைக்கு நேராய் நம்மை தாழ்த்தி தரைமட்டம் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே ஒருவரும் எங்களை வஞ்சித்து விடாதபடிக்கு, ஒருவேளை பல கூட்டத்தார் எங்களுக்கு எதிரடையாய் ஸ்தேவானுக்கு நின்றது போல நிற்கலாம். ஆண்டவரே கொலோசியர் பட்டணத்திலே புற சாதி தத்துவத்தை பேசுகின்றவர்கள், கள்ள போதகர்கள் எழும்பி அந்த நாளிலே வஞ்சித்ததை போல இந்த நாளிலும் வஞ்சிக்கத்தக்கதாக காரியங்கள் வரலாம். ஆண்டவரே ஆனாலும் எங்களை காக்கின்ற தேவன் தாமே வார்த்தையினாலே எங்களை அலங்கரிக்கத்தக்கதாக இம்மட்டும் எங்களோடு கூட இடைப்பட்ட எபினேசரே, இனியும் எங்களை நடத்த போகின்ற எல்லோரையே உமக்கு நேரா எங்களை தாழ்த்துக்கொண்டோம். ஆண்டவரே உமக்கு நேரா எங்களை தாழ்த்துக்கொண்டோம்.